இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்வீட்டை தவிர்த்து நமக்கு மற்றது எல்லாமே நான்வெஜ்ஜாக இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாளில் தான் நம்ம போவோம். இல்லை நம்ம போகிற அதனாலே அவங்களுக்கு லக்கி, அது ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஸோ நம்மளை எப்படி வரவேற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டோட தானே வரவேற்பாங்க. ஸோ அந்த ஸ்வீட்டோட சேர்ந்து ஸ்வீட் மட்டும் நமக்கு போதுமா, அடுத்து ஒரு வெஜிடேரியனில் ஏதோ ஒன்று வைப்பாங்க, அதை விடுங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நான்வெஜ்ஜில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நமக்கு மனசு தோணும். ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் வந்து ஒரு கம்ப்ளீட் வாரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பண்ண எல்லா ரெசிபீஸும் இருக்குது, கண்டெஸ்டன்ஸும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான பரிசுகள் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம ஷெஃப் பிரவீன் அவர்களை இன்வைட் பண்ணிடணும். ஸோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எல்லா விசேஷமும் முடிச்சுட்டு நியூ இயரையும் முடிச்சுட்டு ஒரு இயரையும் முடிச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறோம். அண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஃபீல் எல்லாம், இந்த நியூ இயர் எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஓகே ஃபைன். அண்ட் இப்போ பாருங்க உங்களை நாங்கள் எப்படி வெல்கம் பண்ணியிருக்கோம். 3 விதமான நான்வெஜ் கூடவே ஒரு ஸ்வீட்டோட இன்வைட் பண்ணியிருக்கோம் உங்களை. ஹாப்பி இல்லை? ஓகே. ஸோ இப்போ அதை தான் கேட்க போகிறோம். நெக்ஸ்ட் ஹாப்பியானது ஓகே, ஸ்வீட்டை முதல்ல டேஸ்ட் பண்ணுறோமா இல்லை நான்வெஜ் டேஸ்ட் பண்ணிட்டு ஸ்வீட்டை பார்க்குறோம்? லாஸ்ட்டில் ஸ்வீட் பார்த்துடலாம். ஓகே. அப்போ ஆஸ் யூஷுவல் பை ஃப்ளோலே போயிடலாமா? ஓகே. ஸோ மேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணது வந்து கருவாட்டு குழம்பு. இந்த கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் பேசுறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். கருவாடு, கருணக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், எண்ணெய், உப்பு, கடுகு, வெந்தயம், பூண்டு, மஞ்சள் தூள், புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள். ஸோ கருவாட்டு குழம்புல நம்ம இன்னைக்கு கருணக்கிழங்கு போட போகிறோம். கருணக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்ப வெஜிடேரியனில் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. இதில் வந்து வாழைக்காவும் போடுவாங்கல்ல, அதுவும் ஒரு இறால போடுவாங்களோ வாழைக்காய்? ஆமாம் ஆமாம். ஓகே. இது கருணக்கிழங்கு எதுக்கு நம்ம போடுறோம்? இது எந்த ஒரு ஸ்பெஷல்? சென்னை தான். சென்னை சாதாரணமாக பண்ணுவாங்க. ஆமாம். ஓகே ஃபைன். பட் எனக்கு இங்கே கிச்சன் கில்லாடிகளை பொறுத்தவரைக்கும் கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் கருணை குழம்பு போட்டதில்லை. ஸோ அதனால தான் கேட்டால் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுனால. ஓகே. இப்போ வந்து கருணக்கிழங்கு நம்ம தண்ணியில் ஊற போட்டிருக்கோம், மற்றபடி கருவாடியும் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கோம், மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு. ஆமாம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில தேவையான அளவுக்கு கடுகு, தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டு ரெண்டுமே பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு அதை தொடர்ந்து வெங்காயத்தை தொடர்ந்து பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணணும். இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா மசியணும். அதுக்கும் லைட்டா தேவைப்படாம நீங்க உப்பு போட்டுக்கலாம். ஸோ தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் பீஸா கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கையும் தண்ணியில போட்டு வச்சிருந்தோம். அதை ஆட் பண்ணிட்டு கருணக்கிழங்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு பவுடர்ஸ் ஆட் பண்றோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள் போட்டு இந்த பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த புளியோட அளவை பார்த்தீங்க, அந்த புளியை வந்து கரைசி ஒரு 3 தடவை நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கிற டைம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா கருணக்கிழங்கு வந்து குக் ஆகிற டைமிங், அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கிற டைமிங்னு வச்சுக்கலாம். ஸோ கருணக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு புளி தண்ணியும் கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல கருவாடு, அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி ஒரு நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சுட்டு மறுபடியும் கொத்தமல்லி தூவி நம்ம கார்னிஷ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் இதில்? ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை சார், நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறத வச்சு செய்கிற மாதிரி கருவாட்டு குழம்பு பண்ணிருக்கோம், அவ்வளோதான். என்ன கருவாடு யூஸ் பண்ணீங்க? வாழை கருவாடு. வாழை கருவாடு. இந்த மீன் குழம்பு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி செய்கிறதோட இது வந்துட்டு அரைச்சி நம்ம அதுக்கப்புறமா மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டை முதல்ல பார்த்துருவோம். மீன், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, வெந்தயம், பச்சை மிளகாய், கடுகு, மஞ்சள் தூள், மீன் வறுவல் மசாலா, கறி மசாலா, குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள். ஃபைன். இப்போ எல்லாத்தையும் சொல்லியாச்சு.
அரைச்சி போட போறோம்னு சொல்லிட்டீங்க முதல்லயே. அரைக்கிறது முதல்லயா இல்ல குக் பண்றது முதல்லயா? இல்ல நம்ம வதக்கி அதுக்கப்புறமா அரைக்க போறோம். ஓகே. சோ அப்ப நம்ம கடாய் பேன் எது வேணா எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் கூடவே தக்காளி, அதை தொடர்ந்து கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவுக்கு மிளகு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் போட்டு இதுவும் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் புளியை ஆட் பண்ணணும். ஸோ புளியை ஆட் பண்ணிட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா அண்ட் வறுவல் மசாலா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அது வந்து சூடு ஆகி ஒரு பைண்ட் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்கணும். அதுக்கப்புறம் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசம் போடணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, அரைச்ச விழுத கடாயில ஆட் பண்ணிட்டு அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்றோம். தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கொதி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நல்லா கொதி வந்தப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போடுறோம். ஸ்லிட் பண்ணி போடுறதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லா கொதி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா மீனை ஆட் பண்றோம். மீனை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes மீன் குக் ஆகிற டைம் தான், அதை கொடுத்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு. இது ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு சார். அங்க வந்துட்டு இது ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதை வந்துட்டு இப்போ என்ன ஸ்பெஷல் ஒகேனக்கல் மீன் குழம்பு? நார்மலா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நார்மல் மசாலா ஆட் பண்ணுவோம். இது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மீன் குழம்பு வந்து செய்வோம். இந்த கிரேவி திக்னஸ்க்கு வந்து அந்த அரைச்சு வந்துட்டு செய்வோம். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து அரைச்சு செய்யறதுனால இதோட டேஸ்ட் கொஞ்சம் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த டைப்ல ரெடி பண்ணிருக்கோம். மசாலாஸ் எல்லாம் எப்படி சேம் மசாலாவா இல்ல அதுக்கு டிஃபரெண்டா? மிளகாய் தூள், மல்லித்தூள் தான் சார் ஆஸ் யூஷுவல். அது கூட ஃபிஷ் மசாலா, வறுவல் மசாலா, அதெல்லாம் வந்துட்டு வதக்கி அரைச்சு அதுக்கப்புறம் பண்ணிருக்கோம். இதுக்கு தனியா நீங்க பவுடர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் போடுறது இல்ல சார், அது மாதிரி எல்லாம் எதுவும். ஓகே. இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. ஸோ கிரேவிக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிட்டு அப்படியே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சிக்கன், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கசகசா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், எண்ணெய், தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி முட்டு, பிரிஞ்சி இலை. ஸோ இவ்வளோ பொருட்கள் தேவை. நம்ம வந்து பெருசா நிறைய மசாலாவை ஆட் பண்ணாம ஒரு கிரேவி சூப்பரா பண்ண போறோம். ஃபைன். சிக்கன் வந்து போனோட எடுத்துருக்குமா, போன்லெஸ்ஸா எது வேணா எடுத்துக்கலாமா? எது வேணா எடுத்துக்கலாம். சரி, ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பேனை வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இல்ல சிக்கன் ஏதாவது மேரினேட் பண்ணி? இல்ல ஓகே, நார்மலா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போடணும். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போடுறோம். ஸோ வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போடணும். அண்ட் வெங்காயத்தை கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாம நல்லா பொன்னிறமா வறுக்கணும். ஸோ வெங்காயத்தை தொடர்ந்து தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு, தக்காளியும் நல்லா வந்து மைய வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கசகசா அண்ட் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராத்தி மொட்டு, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனா நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு குக் பண்ணிட்டு, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிருக்கோம்ல, இதை அதுல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, அதுல வந்து பவுடர்ஸ் ஆட் பண்றோம். தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் மஞ்சள் தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியும் ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு அது குக் ஆனதுக்கு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிக்கன் வேகிற டைமிங் தான். ஏன்னா நம்ம கிரேவியை நல்லா வதக்கியாச்சு, கிரேவி வெந்துட்டு இருக்கோம். ஸோ சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணணும். கசகசா வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கோம். காரம் கொஞ்சம், சிக்கனுக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். ஓகே.
ஸோ இந்த லாப்ஸிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெல்லம், கோதுமை ரவை, பாதாம், முந்திரி, நெய், ஏலக்காய், உப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு கேசரி மாதிரி ஒரு லுக்கில் இருக்குமா? ஆமாம். ஓகே ஃபைன். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ரவை எடுத்துட்டு நெய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாமா? ஆ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு கடாயில் நெய் விட்டு அந்த நெய்யில் கோதுமை ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டோம். வேக விடுற கேப்பில் ஒரு பேனோ கடாயோ எடுத்து அதில் தேவையான அளவுக்கு நெய் போட்டு அந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் முதல்ல 2ஆ சாப் பண்ண பாதாமை அதில் ஆட் பண்ணி அதை நல்லா வறுக்கிறோம். அதுக்கப்புறம் முந்திரியை போட்டு அதையும் வறுத்து ரெண்டுத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த நெய்லேயே நம்ம வந்து வெல்லம் எடுக்கிறோம். ஸோ வெல்லத்தை போட்டுட்டு வெல்லம் கரையும் போது அப்பப்போ நெய் ஊற்றி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கே வேக வச்சுருக்கோம்ல இந்த கோதுமை ரவை, அதை அப்படியே அதில் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்ந்து பைண்ட் வரும்போது நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காவை போட்டுட்டு கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை வரத்துக்காக கிளறிட்டே இருந்துட்டு ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாதாம் முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த ராஜஸ்தானி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. நார்த் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. நம்ம சவுத் இந்தியன்னா கேசரின்னு இது நார்த் இந்தியனுங்க. அது ரவை யூஸ் பண்ணவங்க, இது வீட் ரவை யூஸ் வீட் பண்ணுவாங்க. ரவை யூஸ் பண்ணி. ஆமாம், சுகர் வேண்டாம். அந்த ஜாக்கரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு விட்டமினும் இருக்குது. வீட்டு ரவான்னு தான் விட்டமின் அதிகமாக இருக்குது. ஓகே. செய்கிறதோ 15 மினிட்ஸு, திங்ஸும் 5 தான், 5 இன்க்ரீஸ் தான். ஸோ பியூட்டிஃபுல் சீ த்ரூ கண்டெய்னர்ஸ் கிச்சனில் தான், நமக்கு கிச்சன் தான் வேலை அப்படிங்கிறதுனால அதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யாருக்கு போகுது? சிக்கன் கிரேவி. ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். அடுத்து வந்து 3வது பரிசு ஹாட் பேக். இந்த ஹாட் பேக் யாருக்கு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க? கருவாட்டு குழம்பு. ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு. ஸோ 2 பேர் தான் பாக்கி இருக்காங்க. அதே தான் இந்த 2வது பரிசு யாருக்கு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா முதல் பரிசு யார் தட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது உடனே ரிவீல் ஆயிடும். ஸோ இப்போ 2 பேர்ல இந்த 2வது பரிசு யாருக்கு? லாப்சிக். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். நம்ம யாருக்குன்னு கேட்கவே வேண்டாம், அவங்களும் இருக்காங்க, அவங்க ரெசிபியும் இருக்கு, அண்ட் அவங்க ரெசிபி பேசியிருக்கு அப்படிங்கறதுனால தான் முதல் பரிசு அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். மிக்சர் கிரைண்டர் இந்த வாரம் யாருக்கு அப்படின்னா ஒகேனக்கல் ஸ்டைல்ல மீன் குழம்பு பண்ணவங்களுக்கு தான். கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். இப்போ நம்ம கிஃப்ட்டை கொடுத்து முடிச்சாச்சு. கிஃப்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும்ல, அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம்? நல்லா தான் சமைச்சு போறேன், டெய்லி எங்க வீட்டுக்காரருக்கு நான் சமைச்சு தானே போடுறேன், அவர் ஒண்ணுமே சொல்றது இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கலாம். ஸோ என்ன நம்ம சொல்லி ஆகணும் ஒரு கான்டெஸ்ட்ல அப்படிங்கிறதுனால 4வது பரிசுலேருந்து போவோம். எனக்கு தெரிஞ்சு அதில் கிரேவி இல்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. கிரேவி இல்லை, மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் ராவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணும், மசாலா குக் பண்ணும். சிக்கன் குக் ஆகிறதும் மசாலாவும் சேர்த்து குக் ஆகணும், அந்த ரா ஃப்ளேவர் போகணும். கிரேவியும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி, அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். கிரேவின்னு போடும்போது மசாலா அரைச்சி போட்டு நீங்கள், அதாவது வெங்காயத்தை வதக்கி அரைச்சி போட்டிங்கனாலே உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கிரேவி கிடைக்கணும்னா இது பண்ணலாம், இல்லாட்டி தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் கொஞ்சம் கிரேவிக்கு, இல்லாட்டி கேஷ்மீர் அரைச்சி போடலாம் ரிச்சாக இருக்கணும்னா. இந்த மாதிரி ஏதாவது அரைச்சி போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ சார் சொன்னதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாப்பா? அண்ட் அடுத்து நம்ம வந்து கருவாட்டு குழம்புல என்ன சார் ஃபீல் பண்ணீங்க கம்மியாக இருக்கிற மாதிரி? கருவாட்டு குழம்புல கருவாட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, ஆனால் சால்ட்டு இந்த டேஸ்ட் அதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி கருவாட்டில் இருக்கணும் கம்மியாக போட்டாங்களா இல்லை தெரியல. அது இது பண்ணிருக்கலாம். ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது, ஆயில் கம்மி பண்ணிருக்கலாம். இதெல்லாம் தான் கருவாட்டு குழம்புல டிஃபெக்ட். ஓகே. ஸோ கருவாட்டு குழம்புல உப்பு கம்மியாக இருக்குது மெயினாக அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் சாப்பிட்றத நம்ம இன்றைக்கி நேரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட வேண்டியது, வெயிட்டை குறைக்க வேண்டியது, இதே தான் வேலையாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்வீட் நம்ம லாப்ஸியில் என்ன சார் நீங்கள் வந்து? அதோட லாப்ஸ் என்னென்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இல்லை, கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி எடுக்கும்போது கொஞ்சம் அப்படி அல்வா எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் தான் அதோட லாப்ஸ். ஓகே ஃபைன்.
இப்போ அந்த நம்ம அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டோம், இருந்தாலும் அதில் ஏதாவது நமக்கு சின்ன குறைகள் இருந்துச்சா இல்லை நிறையாவே இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல போகிறோமா? நல்லா இருக்கு. அதுவும் இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படிதான் பண்ணோம். இன்னுமா குக் பண்ணணுன்றீங்க? Okay, பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நீட் இல்லை. பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன்.